அனைவருக்கும் ஐந்தமிழ் வணக்கம். நடனம் என்பது வெறும் அசைவல்ல, அது ஒரு சமூகத்தின் பண்பாடு, தெய்வ பக்தி மற்றும் கலை நுட்பத்தின் வெளிப்பாடு. அத்தகைய வெளிப்பாடுகளில் ஒன்றான ஒயிலாட்டம். தமிழர்களின் பாரம்பரிய நடன கலையை பற்றி இன்று 5ஆம் வள்ளுவரிலிருந்து பேச வந்துள்ளேன். நான் மாணவி சாதனா ஸ்ரீ தீபகுமார். ஒயிலாட்டம் என்பது பெரும்பாலும் ஆண்களால் மட்டுமே ஆடப்படும் ஒரு குழு நடன கலையாகும். இது ஒரே மாதிரியான வண்ண சீருடைகளுடன் கைகளில் வண்ண துணிகளை கட்டிக்கொண்டு ஆடும் ஒரு கம்பீரமான ஆட்டமாகும். ஆட்டத்தின் போது பாடப்படும் நாட்டார் பாடல்களும் தாள வாத்தியங்களும் ஒளியை பார்ப்பவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றன. ஒயிலாட்டம் மென்மையான அசைவுகள் முதல் வேகமான தாள அசைவுகள் வரை பல்வகை நுட்பங்களை கொண்டது. ஆட்டக்காரர்கள் வட்டமாகவோ அல்லது நீள் வடிவமாகவோ நின்று ஒருவர் பின் ஒருவராக அசைவுகளை பின்பற்றுவது ஒற்றுமை உணர்வை வலியுறுத்துகின்றது. காலடி அசைவுகளும் கைத்துணிகளை அசைப்பதும் ஒயிலாட்டத்தின் முக்கிய அம்சங்களாக திகழ்கின்றன. ஆட்டத்தின் லயம் பிசகாமல் ஒரே சீராக அசைவுகளை செய்ய தொடர்ச்சியான பயிற்சி தேவை. இந்த நடனம் உடல் ஆரோக்கியத்தையும் குழு உறுப்பினர்களிடையே இணக்கமான பண்பையும் மேம்படுத்துகிறது. நமது தமிழர் பாரம்பரிய நடன கலைகள் எனபவை வெறும் உடல் அசைவுகள் அல்ல, அவை நமது முன்னோர்களின் அழகியலையும் பக்தி உணர்வையும் பண்பாடு மரபையும் ஒருங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கும் உன்னத கருவிகள். கலைகளை போற்றுவோம், தமிழர் மரபை காப்போம். நன்றி.